जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். மீனராசி நேயர்களை, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, முன்னேற்றம், மனநிறைவு, நல்ல மாற்றங்கள் கொண்டு வரும் காலமாக அமையும். உங்கள் இயல்பான கருணை, கற்பனை, ஆன்மீக ஈடுபாடு ஆகிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும். மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ மீனராசி பொறுத்தளவுக்கு ஜென்ம சனி ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட 5ஆம் இடத்துல ஜாதகத்தில் குரு, ஓரளவுக்கு 12ஆம் இடத்துல ராகு, கொஞ்சம் வரவு செலவு விஷயங்கள் பண விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக கொண்டு போகும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஒரு பணி வெற்றிகரமாக முடியக்கூடிய சூழ்நிலை உண்டு. புதிய பொறுப்பு அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் மூலம் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். எதிர்பார்த்த பண வரவு கிடைத்து பொருளாதார நிலை ஓரளவுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சேமிப்பு அதிகரிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். குடும்பத்திற்காக ஒரு முக்கிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீட்டில் மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள், சுப செய்திகள், சுப சந்தோஷங்கள், சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கும். பிள்ளைகள் தொடர்பாக பெருமைப்படக்கூடிய சூழ்நிலையில் சில விஷயங்கள் நடக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். அதே போல காதல் உறவில் இருந்த தடைகள் விலகி நல்ல முடிவு கிடைக்கலாம். வாழ்க்கை துணை உங்களுடன் சேர்ந்து இருக்க முக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத ஒரு நபரின் அறிமுகம் அல்லது வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு அல்லது தொலைதூர பயணம் தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். முன்பிருந்த சோர்வு குறைந்து புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாசத்துல, ஆகஸ்ட் மாசத்துல சில நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகளுக்கு போராட்டமா தான் இருக்கும், இருந்தாலும் சக்சஸ் பண்ணலாம். அதே போல ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மன் கோவில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது கொஞ்சம் கொஞ்சம் ஏழைப்பட்டவர்களாக இருக்காங்க, ஒரு வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுறவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் தேடி அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் உங்களுடைய சில விஷயங்கள் காத்திருந்த நல்ல செய்தி மகிழ்ச்சியை அழுத்தும். அதே போல் நல்ல விஷயங்கள் வரும். புதிய வாய்ப்புகள் வரும். பக்தியுடன் செயல்படுங்க. நல்ல பக்தியோட இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் வரும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம்,
முன்னேற்றம், தொழிலில் அடுத்த விஷயங்கள் போகிறது, தொழிலில் கொஞ்சம் பணம் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆதாயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான செய்தி. மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்குறத பற்றி யோசிச்சுன்று இப்போ வாங்க வேண்டாம். இப்போ வாங்கணும்னு கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் பொறுத்து அதை பற்றி புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்கு மேலே நாள் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்ததுன்னா இப்போ சிறு சிறு சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவம் தொடர்பான சில விஷயங்கள், தாயார் குடும்பத்தில் யாருக்காவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கொஞ்சம் பொறுப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். மீனராசி பொறுத்த எடுத்தோம் கவுத்தம் முடிவு எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சில விஷயத்தை நம்ம யோசித்து தான் முடிவு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணி யாரையும் பகைச்சிக்காதீங்க. யாரையும் பகைச்சிக்கவும் கூடாது, யாரையும் இது பண்ணிக்கவும் கூடாது. என்னென்ன என்ன அப்படியே போகிறது நல்லது. யாரையும் விரோதமும் பண்ணிக்கக்கூடாது, யாரையும் இது பண்ணி கரெக்டாக என்னென்ன என்ன அப்படிங்கிற கரெக்டாக டிரான்ஸ்பரண்டாக சில விஷயத்தில் எப்படி போகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா மீனராசி பொறுத்தளவுக்கு பெரிய அளவுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜென்ம சனி தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள் நல்லதே நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். முன்னேற்றமான காலம். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொது ராசி பலன்கள் சொல்றீங்க, ஆனால் அது என் குடும்பத்தில் எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இப்போ நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.